Glory to God. உங்களுக்கான இன்றைய வசனம் எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். நமக்கென்று ஒரு குழந்தை இல்லையே என்று ஏக்கத்தோடு நீங்கள் காத்திருக்கலாம். நாம் எந்த வேலை செய்தாலும் அதிலே தடைகள் வந்து கொண்டிருக்கிறதே, அப்படியென்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலையிலே நீங்கள் இருக்கலாம். கடன் பாரத்தினால் மனவேதனையோடு கூட நீங்கள் இருக்கலாம். எப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியிலே நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் வேதனைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் எல்லாம் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையிலும் இதையெல்லாம் கர்த்தர் மாற்றுவாரா? இதையெல்லாம் நம் வாழ்க்கையிலே நடக்குமா? நம்மாலே இதையெல்லாம் செய்ய முடியுமா? இந்த கடனை நம்மால் அடைக்க முடியுமா? இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்காய் செய்வார். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. குழந்தை பாக்கியத்தை கர்த்தராலே தர முடியும். நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். ஆமீன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.